பொம்பளை எல்லாம் வந்து சொல்றாங்க, வாப்பா பாக்கணும் காட்டேலுமா? எப்ப கேக்குறது? மையத்தூட்ல கேட்க கேள்வி எல்லாம். வாப்பா மவுத்து ரோட்ல இரு, அந்த தெருவில் இரு, அந்த தோட்டத்துல யார் கேட்கறது? ஆக்கள் கேட்கிற வாப்பா காட்ட சொல்லி. ஐ அவன் நாங்க கேட்கிற, நான் கேட்கிற கேள்வி அவன் அப்படி யாரு கேட்டா அவங்க ஏன் கேட்கிறாங்க வாப்பா? அவங்க அப்படி ஏன் கேட்கிறாங்க சொல்லுங்களேன். லைஃப்ல முழுக்க தாத்தா தங்கச்சி தம்பி மாதிரி பழகி நாட்கள். வாழ்க்கை பூராக காலையில கடை போத்தேன், கொஹது எண்ணே ದಂದ ಎಣ್ಣೆ ಗೆದರೊಕ್ಕೋ ಮೊಹದ ಇದೆ பேட் கத்தத எல்லாம் பேசின யாருடன்? வாழ்க்கை பூராக பேசி கலைச்சி இந்தடிச்சு சமாளிச்சு எல்லாம் செஞ்சு முடிச்சு போட்டு இப்ப மௌத்தானதுக்கு பிறகு என்ன மார்க்கம்? இப்ப இது நான் சொல்றது ஹாஜியார் அழகா காட்டி காட்டி காட்டுங்க, பிரச்சனை இல்ல. இப்ப காட்டுங்க, இப்ப மார்க்கம் அங்க இல்ல. இப்ப இது வாழ்க்கை பூராக செஞ்சதை செய்ய போறது வரும். இப்ப அந்த பொம்பளை கேட்டு வாரண்டா அவருக்கு ரைட் இருக்குது பாக்கிறது. இப்ப ஒரு பொம்பளை 18 இயர்ஸ் கேர்ள் உண்டு, கல்யாணம் முடிக்கிறா, இஸ்தாது இருக்கிறா, இப்ப உடுப்பாட்டி வச்சுக்குது. சுபஹானல்லாஹ். 18, 19, 20 வருஷம் அழகா வளர்த்து யாருக்கும் காட்டாம வளர்த்து. சும்மா பாப்போம், நான் சும்மா பேசுறேன், உங்களோட பேசுறேன், இது பயான் இல்ல. நீங்க உங்களோட நீங்க ஒரு 25 வயசு பாய், அல்ல ஹன்சமான பாய், உங்களை 20 வயசு 18 வயசு சிஸ்டரை கூட்டிட்டு போறீங்க ரோட்ல. ரோட்ல போத்த வேணும் ஒருத்தன் தூர இருந்து ஐபோனால் எடுத்த போட்டோ உண்டு. நீங்க நீங்க என்ன செய்வீங்க? இப்ப எடுத்துட்டு போ அப்படிப்பீங்களா? சொல்லுங்களேன். என்ன டென்ஷன் ஆகும், என்ன எமோஷன் ஆகும்? சரி, உங்களோட மகளை கூட்டி போறீங்க ரோட்ல, ஒத்த எடுத்தா போட்டோ உங்களுக்கு முன்னுக்கு வந்து கொஞ்சம் இருங்க ஆஜியார் பிளீஸ் ஜோன் ஜோன் பண்ணுவோம். என்ன செய்வீங்க? இப்ப டென்ஷன் ஆகுவீங்க. சரி, உங்களோட வைஃபை கூட்டி போறீங்க ரோட்ல, ஒத்தர் சொன்னார் ஆஜியார் கொஞ்சம் இருங்க ஆசைக்கு ஒரு போட்டோ எடுத்து கொள்றேன். என்ன செய்வீங்க? இப்ப ரோட்ல கூட்டி போத்தே மகளை யாராவது போட்டோ எடுக்க கேட்டா அதுக்கு யுத்தம் செய்வீங்க. அதே மகள் இஸ்தாது உட்கார வச்சு கேமராக்காரோட எக்ரிமெண்ட் சைன் பண்றீங்க. கேமராக்காரோட எக்ரிமெண்ட் சைன் பண்றீங்க. என்ன எக்ரிமெண்ட்? அவன் எடுக்கிற வீடியோ இருக்குது, போட்டோ இருக்குது, உங்களுக்கு எல்லாம் தாரல, அவன் டிஜிட்டல் கேமராலே வந்து சேவ் ஆயிக்குது. நீங்க 10 வருஷத்துக்கு பிறகு போயிட்டு கேட்டாலும் அது எங்க அவன்கிட்ட கேமரா இருக்குது. இப்ப இஸ்தாது உட்கார வச்சு எல்லாரும் அது கேமராக்காரன் ஒரு பக்கம் போக, எனக்கு அல்லாஹ் மன்னிக்கட்டும், சுபஹானல்லாஹ். இன்னைக்கு போன் பாவிக்கிறதுல ஆக கூட வார லேட்டஸ்ட் பெரிய பெரிய போன் எல்லாம் யார்கிட்ட தெரியுமா இருக்குது? எங்கட பிக் பெரிய பெரிய சிஓ மார்ட்ட. யார் அது? லேடிஸ் ஹஸ்பண்டை விடவும் பெரிய ஸ்மார்ட் போன் அவங்க யார்ட கையில. என்னத்துக்கு தானோ தெரியா, என்னத்துக்கு தானோ தெரியா. நான் ஒரு நாள் ஒரு காலையில என் கூட்டாளி விட்டு போனார், புது விட்டு போனாரு. அவர் சொன்னார், முஃப்தி சாப் நீங்க தஹஜ்ஜுக்கே வந்துருந்தாரு. நெருங்கின கூட்டாளி. ரைட், ஓகே, நான் வாரம் பிரச்சனை இல்லை. என்னை விட்டு பக்கத்துல நான் 4 மணிக்கு நெருங்கின கூட்டாளி பார்ட்னரும் கூட வியாபாரம் செய்யற ஒன்றுக்கு 4 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு தஹஜ்ஜத்தெல்லாம் தொழுதுட்டு பள்ளிக்கு ஆட்கள் வாராங்க. இப்ப யாரு வாராங்க? இப்ப விசிட்டர்ஸ், அவங்களோட ஃபேமிலி, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாரெல்லாம் வாராங்க. ஃபேமிலி வெளியாக இறங்குறாங்க காலை சாப்பாட்டுக்கு. இது சுபகுக்கு முந்தி எல்லாரோட கையிலையும் பெரிய பெரிய போன். இப்ப நாங்கிட்ட யாரப்ப இப்ப உங்களுக்கு கோல் போடுற இந்த டைம்ல யாரப்ப ஹஸ்பண்ட் தான் வார. இப்ப ஹஸ்பண்ட் பக்கத்துல இருக்கிற. இப்ப இப்ப தேவையா போன் கையில? பின்ன அவர் சொன்னாரு, பார்ட்னர் சொன்னாரு, யாருக்கு தெரியும் எத்தனை ஹஸ்பண்ட் இரண்டு சொல்லி. ரியலியா? வெரி சாரி. யாருக்கு தெரியும் எத்தனை ஹஸ்பண்ட் இரண்டு சொல்லி? Don't do that, brothers. எங்களுக்கு நாங்க தால்பம் தெரியாம செய்யற வேலை இதெல்லாம். நிகம்புல நான் ஒரு கேஸ் ஹேண்டில் பண்ணினேன். ஒரு SMS ஆல
ஒரு மிஸ் கால் ஜெட் மிஸ் கால் நைட்ல 10:30க்கு ஒரு ஆள் மிஸ் கால் அடிச்சாரு. அவன் அடிச்சது வேணும் அடிச்சல்ல, அவர் தவறுதலா அடிச்சிட்டாரு. அந்த மிஸ் காலால 3 புள்ளையோட உம்மா அவனோட பேய்த்தார். 3 புள்ளையோட தாய் அந்த ஆளோட பேய்த்தாரு. எவ்ரிதிங் ஸ்டார்டட் ஃப்ரம் எங்க வாட்ஸ்அப் மெசேஜ் அல்ல, SMS அல்ல, ஒரு மிஸ் கால். அவர் தவறுதலா அடிச்ச மிஸ் கால் தான், பர்பஸ்லி அடிச்ச மிஸ் கால் அல்ல. யாருக்கும் அடிச்ச வேண்டிய கால் இது பை மிஸ்டேக் கனெக்ட் ஆகிட்டது. அந்த ஒரு நம்பரை தவறுதலா டயல் பண்ணிட்டாரு. இப்ப என்னாச்சு, கல்யாணத்துக்கு வந்தா முந்திண்டா நாங்க எல்லாம் சொல்றது தெரியுமா, நியாஸ் மௌலவி சொன்னார் முந்தி ஒரு பயான்ல சொன்னாரு, ஜாவத்த பள்ளியில வச்சு ஒரு வீட்டுல கல்யாணமா. அப்ப கேமரா போட்டோகிராஃப் மேனிக்கிறாரு அந்த கம்பெனிக்கு கூப்பிட்டு அவர் ஃபுல் எக்ஸ்பிளைன், இப்படித்தான் எடுக்கணும், இப்படித்தான் வரணும், நல்லா இருக்கணும், கிளியர் ஆயிக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அதான் இது எல்லாம் சொல்லி இப்படித்தான் இதை புக்க செய்யணும் எல்லாம் வந்து ரைட். அவன் சொன்னான் ஃபுல் பேமெண்ட் பே பண்ணுங்க சொல்லி, ஃபுல் பேமெண்ட் எவ்வளவு பேமெண்ட் எவ்வளவு அமௌண்ட் சொன்னாச்சு. சொன்ன ஏமா பே ஏமா கவனி அட்வான்ஸ் வந்து தாரேன், பேலன்ஸ கொண்டு வந்து தந்ததுக்கு பிறகு இல்ல ஏண்ட கல்யாணத்துக்கு நான் அப்படித்தான் செஞ்சேன். யாரு ஏண்ட கல்யாணத்துக்கு நான் ஹாஃப் பேமெண்ட் பண்ணி போட்டு மத்த பேலன்ஸ் எதுக்கு பிறகு முடிஞ்சது பிறகுதான் ஏ காலை இவரை தான் கோமதன்னோத ஃபுல் பேமெண்ட் எடுத்துக்கொள்ற ஏண்டா 3 நாள் டிவோர்ஸ் ஆனா மறுபடி யாட்ட கூட கொடுக்க இதை கொண்டு 3 நாள் டிவோர்ஸ் ஆனா இதை கொண்டு யாட்ட கொடுக்க இந்த புக்க கொண்டு எங்களுக்கே அவுட்ல தரையிலுமா நீங்க நெருப்பு தின்னக்குள்ளே, அதனால நெருப்பு தின்றதுக்கு முந்தைய தந்துடுங்க. எத்தனையோ வீட்டுல அந்த புக்கின பத்திரமா வச்சு ஒளிச்சு வச்சு காட்டுல யாருக்கும் ஏன்னா மகன் டிவோர்ஸ். இப்ப கல்யாண வீட்டுல மாஷால்ல எல்லாருடைய கையிலே போன் இருக்குது. அந்த இஸ்தாதுல உட்கார்ந்து பொன்னிக்குது அந்த கேர்ள் இருக்கிறாவே அன்றைக்கு ராவுக்கு ஒரு லைஃப் ஆரம்பிக்க போறாங்க. அன்றைக்கு ராவுக்கு தான் இஸ்லாமிய வாழ்க்கை ஆரம்பிக்க போறாங்க. அன்றைக்கு ராவு தான் முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹஜ்ரத் இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஷேகுல் இஸ்லாம் இப்னு தய்மிய்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற பெரும் உலமாக்களும் பிறக்கலாம் அன்றைக்கு ராவேட உறவை கொண்டு. அப்படிப்பட்ட ஒரு உறவுக்கு அத்திவாரம் விட போறாங்க. அன்றைக்கு அப்படிப்பட்ட உறவு ஆரம்பிக்க போறாங்க. அன்றைக்கு ராவைக்கு பார்த்தா அந்த பெண்மணி 100கணக்கான பேருடைய ஐபோன் ஸ்கிரீன் இருக்கிற, இப்ப 100கணக்கான பேர் அதுக்கு அதை பேஸ்புக்ல அப்லோட் பண்ணி போட்டு கமெண்ட்ஸ் எழுதுறாங்க. வாய் நல்லா இருக்குது, முடி நல்லா இருக்குது, காது நல்லா இருக்குது. இந்த ஒவ்வொரு கமெண்ட்ஸும் ஜினாவுடைய கமெண்ட்ஸ். அங்க கமெண்ட்ஸ் எழுதுறாங்க, நீங்க இங்க நிக்காஹ் செய்றீங்க, நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க? இப்ப I am not joking, brother. I am talking seriously. சமீபத்தில் கல்யாணம் வந்து வீட்டுல கல்யாணம்